இந்தியாவில் போர் பதற்றம் நிலவிக் கொண்டிருக்கும் சூழலில் தற்போது பாதுகாப்புத்துறை ஆராய்ச்சியாளர் பாலாஜி நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இந்தியா பாகிஸ்தான் போர் சூழலானது கடுமையா போயிட்டு இருக்கு. இந்த போர் பதற்றம், இந்த போர் சூழல் குறித்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். முதலில் பார்த்தீர்கள் என்றால் இந்தியாவும் பாகிஸ்தானும் 3 முழு போர்களை இதற்கு முன்பு செய்திருக்கிறது. 47, 65, 71. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 99 போர் நடந்திருக்கு. ஆனா இந்த தடவை போர் பாத்தீங்கன்னாக்க ஏன் அதிகமாக அளவு இருக்கு என்று கேட்டால், தீவிரவாதிகள் எப்பொழுது நமது நாட்டிற்கு தீவிரவாத இயக்கங்களை செய்யும் பொழுது நம்ம எங்க தீவிரவாதிகளுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி அவங்க பாத்தீங்கன்னாக்கா நம்ம தாக்குதல் நடத்திருக்கோம். அந்த தாக்குதல் பாத்தீங்கன்னாக்கா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல மட்டும் இல்ல, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை தாண்டி சியால்கோட், லாகோர் போன்ற இடங்களில் ராணுவ அவங்களுடைய தீவிரவாதிகள் முகாம்கள் இருக்கும் போது அது தாக்குதல் நடத்திருக்கோம். நம்மளுடைய நோக்கம் என்னவென்றால் நமது நாட்டில் தீவிரவாதிகள் இருக்கக்கூடாது என்பதற்கான நோக்கத்தில் நம்ம செய்தோம். ஆனால் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு எதிரான தீவிரவாதிகளை தூண்டிக்கொண்டு எல்லைக்கு அப்பால் அவங்க தீவிரவாதிகளை அழைத்து நம்ம நாட்டில் இருக்கும் பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அதுக்கான ரிட்டாலியேஷன் நம்ம செய்யும் போது பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆர்மி நமக்கு எதிராக ரிட்டாலியேஷன் செஞ்சிருக்காங்க. ஆர்மி ஒரு நாட்டுடைய ராணுவம் இன்னொரு நாட்டு மக்களை தாக்குதல் நடத்தும் போது நம்ம அதுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு வல்லரசு நாடாக இருக்க வேண்டிய இந்தியா திரும்பி தாக்குதல் நடத்திருக்காங்க. நேற்றுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஜம்முல முழு தாக்குதல் பாகிஸ்தான் நடத்திருக்கு. சோ இந்த மாதிரி அதை தவிர பாத்தீங்கன்னாக்கா 15 சிட்டிலேயே அவங்களுடைய தாக்குதல் நடத்திருக்காங்க, தாக்குதல் நடத்த முயற்சிருக்காங்க. அதை நம்ம தடுத்திருக்கோம் எல்லை மாநிலங்கள். சோ இந்த மாதிரி சூழ்நிலையில பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய தாக்குதல் பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு எதிராக இருந்திருக்கு. அதோடைய விளைவுகள் தான் இது. இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி நாட் ஆஃப் த டெரரிஸ்ட், சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த கண்ட்ரியை நம்ம டார்கெட் பண்ணிப்போம். இஸ்லாமாபாத்ல நம்ம டார்கெட் பண்ணிப்போம், லாகோர்ல டார்கெட் பண்ணிப்போம். அது அவங்களுடைய மிலிட்டரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அவங்களுடைய டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இதற்கு என்ன காரணம் அப்படி என்றால், இது பாத்தீங்கன்னாக்கா பல ஆண்டுகளாக இந்தியாவில் இருக்கும் சிலர் கூறிக்கொண்டிருக்கிறது என்னவென்றால், தீவிரவாதிகளை ஆதரிப்பது வேற, தீவிரவாதிகளை ஆதரிப்பதற்கான சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்பது பாத்தீங்கன்னாக்கா பாகிஸ்தானுடைய மிலிட்டரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க கிட்ட தாக்குதலை நடத்திருக்கோம். இதுல எந்த விதமான தவறும் கிடையாது, எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சார், இப்போ பாதுகாப்புக்கான செலவினங்கள்ல பாகிஸ்தானை விட இந்தியா 9 மடங்கு கூடுதலா அந்த பாதுகாப்புக்கும் ராணுவ தளவாடங்களுக்கும் நம்ம முன்னணியா இருக்கோம். இருந்தாலும் கூட இந்த மாதிரியான அட்டாக்ஸ் இந்தியா தடுக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கை இருந்தாலும் பதிலடி கொடுக்க பாகிஸ்தான் இருப்பாங்க இல்லையா? ஸோ அதை தடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட இன்னும் எவ்வளவு தீவிரமான ஒரு முயற்சி தேவை நினைக்கிறீங்க? அதாவது சார், இது பாத்தீங்கன்னாக்கா அவங்க பாத்தீங்கன்னாக்கா தீவிரவாதிகளை அனுப்புவது, தீவிரவாதிகளுக்கு பின்னாடி யாருன்னா பாகிஸ்தானுடைய மிலிட்டரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதற்கு பின்னாடி பொலிட்டிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணாலே அவங்க மிலிட்டரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அந்த மிலிட்டரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு பின்னாடி யாருன்னாக்கா சைனா. இது பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா 60 வருஷமா இந்த மாதிரி தான் சார் பண்ணிட்டு வராங்க. ஸோ இவங்களுக்கு பின்னாடி நம்ம ரிட்டாலியேஷன் பண்றதுக்கு பயந்ததுக்கு காரணம்னா இவங்களுடைய இப்ப நம்ம திருப்பி ரிட்டாலியேட் பண்ணும்போது அதோடைய விளைவுகள் தான் இது. அதுல எந்த விதமான இதுவும் கிடையாது என்பது தெரிகிறது. ஸோ நம்ம தாக்குதலை நடத்தும் போது தாக்குதலை நடத்துவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் மேஜர் ஃபேக்டர். தாக்குதலை நடத்துவதற்கு மேஜர் காரணம் என்னவென்றால், நம்ம அவங்க நடத்தும் தீவிரவாதிகளை நம்ம பார்த்து கொண்டு இருக்க முடியாது, ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பண்ணிருக்கோம். சார், இப்போ நீங்க சொன்னது போல நமக்கான காஸ் முக்கியமா இருக்கு. அவங்க அட்டாக் பண்றாங்கன்றதால நம்ம இதை ப்ரிவென்ட் பண்றோம் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. இதற்கு பதிலடி கொடுக்கறதுக்கு இந்தியா ஆயத்தமா இருக்கா சார்? நம்ம சற்று நேரத்தில் ஆலோசனை கூட்டமானது நிகழ்வு இருக்கு. இதற்கு இந்தியா தயாராயிட்டாங்களா சார்? ஃபுல் ஃப்ளெஜ்ல இருக்கு. அதுதான் விஷயம். நேவியும் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நேவியோட ஆளுகளும் இதை யூஸ் பண்ணாங்க. அதோடைய விளைவுகள் தான் இது. நேவியும் நம்ம யூஸ் பண்ண இப்போ பாத்தீங்கன்னாக்கா அரேபியன் சீல நேட்டிவ் பாத்தீங்கன்னா நம்மளோட எப்போ அவங்க 15 சிட்டிஸ் டார்கெட் பண்ண போது 15 சிட்டிஸை நம்ம பண்ணிருக்கோம். அதுல எந்த தவறுகளும் கிடையாது. 15 சிட்டிஸை டார்கெட் பண்ணதுக்கு அவங்க வச்சிருக்காங்க எல்லை மாநிலம். ஸோ நம்மளும் டார்கெட் பண்ணிருக்கோம். பாலித் சார், இப்போ குறிப்பா அந்த கார்னர், அந்த பஞ்சாப், ராஜஸ்தான் மாதிரியான அந்த பார்டர் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பாதுகாப்பு சூழலுக்காக. அதிகமான இன்னும் கூடுதலான ராணுவ மிலிட்டன்ஸை அங்கே டிப்ளாய் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இன்னும் எவ்வளோ டைட் பண்ணலாங்க செக்யூரிட்டியை?
நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம பிஎஸ்எஃப் வந்து பிஎஸ்எஃப் ரேஞ்சர்ஸ் கிட்ட சொல்லியிருக்கோம் பாதுகாப்பு. பிஎஸ்எஃப்பும் பாத்தீங்கன்னாக்கா வந்து இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் அவர் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். அது வந்து எல்லை மாநிலங்கள் பார்த்துட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஆர்மியும் பண்ணுவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆர்மியை வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ வந்து நம்ம ஏர்ஃபோர்ஸ் தான் யூஸ் பண்ணிருந்தோம். இப்போ மிசைல்ஸ் யூஸ் பண்ணிருந்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஆர்மியில இருக்கிற ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னாக்கா சென்ட்ரல் இந்தியாவில் இருக்கு. அதையும் வச்சு யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரைக் ஃபோர்ஸை வச்சு யூஸ் பண்ணி ஸ்ட்ரைக் ஃபோர்ஸை வச்சு பண்ண வச்சுக்கான காரணங்கள் இருக்கு. சார், இன்னைக்கு நம்ம பாகிஸ்தானோட ரேடார்களை அழிக்கிற அளவுக்கு நம்ம வந்து முன்னாடி இருக்கோம் அப்படின்னா அப்ப நம்மளோட ரா மற்றும் இன்டெலிஜென்ஸுடைய பங்களிப்பு மிக முக்கியத்துவமா இருந்திருக்குல்ல, அதை பத்தி உங்களுடைய பார்வை? நம்ம அதிகமா விரிவா வந்து வெளிப்படையா பேசுறது கிடையாது. அதுக்கு சில காரணங்கள் உண்டு. பட் ஆனா அவர்களுடைய கோஆபரேஷன் கண்டிப்பாக இருக்கு என்பதுக்கு. அது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற லோக்கல் பாப்புலேஷனோட சப்போர்ட் நம்ம கிட்ட இருக்கு. அதாவது பாகிஸ்தான் கிட்ட பாத்தீங்கன்னாக்கா பாகிஸ்தான் அவங்க கிட்டே பிரச்சனை இருக்கு, பலுச்சிஸ்தான்ல பிரச்சனை இருக்கு, எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கு, எல்லா இடத்துலயும் இஷ்யூ இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் இது மாதிரி பண்றாங்க அப்படிங்கிறதுக்கான ரீசன் இது. மிக நன்றி சார், இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு. தேங்க்யூ சார். மக்களே, thank you for overwhelming response. நம்ம G Square Aranya record breaking success of phase 1 sold out, அதுவும் வெறும் 56 hoursல. உங்களுக்காக இப்போ phase 2 is open now. Launching G Square Aranya at Porur, bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.